அம்மா எப்படி இருக்கிறார்? நல்ல தரத்த மார்பகங்களை உடையவர். அந்த மார்பகம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? தாயினுடைய அன்பை சொல்லுவதற்காக சொல்லுகிறார். வாறு மண்ணு முறை மங்கையோர் வங்கினன் என்ற அமைப்பிலே இந்த பதியத்தை இங்க படிக்கிறார். எங்க திரு காட்டுப்பள்ளியிலே படிக்கக்கூடியதும் கொல்லிப்பண் பெருமானுக்கு உகந்த மண்ணில் இங்க படிக்கிறார் என்ற அமைப்பிலே மண்ணுள் நின்று ஆடல் மரத்துள் வைப்பா வாறு மண்ணு முறை பாடி வாழ்ந்தார். இந்த தரத்துல அருமையான அந்த பதிகத்தை பாடுகிறார். அந்த பதிகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் நமக்கு கிடைத்த பயன். அருமையான அமைப்பில் மூன்றாவது திருமுறையில 29வது பதிகம் வாறு மண்ணு முறை பாட்டிலே வருது. பார்த்தீங்களா? பாடல் ஆரம்பம். அங்கு அப்பதி நின்று எழுந்தருளி, அங்குன்னா திருக்காட்டுப்பள்ளியில, அங்கு அப்பதி திருக்காட்டுப்பள்ளியில் நின்று எழுந்தருளி, அதை விட்டு புறப்பட்டு பதியம் படிச்சாச்சு. அணி திரு ஆலம்பொழி வணங்கி பொங்கு புனர் பூந்துருத்தி பொய்யிலியாரை பணிந்து போற்றி. திருக்காட்டுப்பள்ளி முடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள அழகிய சோழிகளால் இருக்கக்கூடிய ஆலம்பொழி தலத்துக்கு போறார், வணங்குகிறார். வணங்கினோடு மட்டும் பாட்டும் படிக்கிறாரு. நமக்கு பதிகம் கிடைக்கவில்லை, ஆலம்பொழி பதிகம் கிடைக்கவில்லை. பொங்கு உணல் பொன்னி பூந்துருத்தி, பொன்னி நதிக்கரையிலே மிக அதிகமான நீர்வளம் மிக்க தலம் இது. அடுத்தால பூந்துருத்தி தலம் இல்லையா? பொங்கு உணல் பூனி பொன்னி பூந்துருத்தி. அந்த சாமி யாரு? பொய்யிலியாரை. பெருமான் யாரு? உண்மையானவன், நித்த பொருள், அழியாத பொருள், உண்மை பொருள். பொய்யிலியாரை இறைவன் பெயர். பணிந்து போற்றி. போற்றின்னு அனல்தான் படிச்சுட்டாரு பாட்டு. இங்கேயும் பதியம் கிடைக்கவில்லை. இந்த ஆலம்பொழில் பூந்துருத்தி 2 தரத்திற்கு நமக்கு பதியம் கிடைக்கவில்லை. பெருமான் பாடி இருக்கிறார். பொன் எங்கும் நிகழ் திரு தொண்டர்களாம் எதிர்கொள்ள எப்பதியும் தொழுது. இப்படி இவர் வருகின்ற சமயத்தில் ஞானசம்பந்தர் வருகிறார் என்று அங்கங்குள்ள தரத்தில் உள்ள அடியாறு வரும் மக்கள் எல்லாம் எதிர்கொண்டு வரவேற்க அவர்களோடு சேர்ந்து அங்கே இருக்கின்ற தலங்களில் உள்ள பெருமானை எல்லாம் தொழுது. எப்படி சொல்றாரு? எங்கும் நிகழ் திரு தொண்டர்களாம், ஒவ்வொரு தரத்திலும் இருக்கக்கூடிய அடியார்களாம் எதிர்கொள்ள இவருக்கு வரவேற்பு கொடுக்க எப்பதியும் தொழுது, எல்லா தலங்களையும் தொழுது செங்கையில் பாயல்வையில் ஓடை சூழ்ந்த திரு கண்டியூர் தொடர் சென்றடைந்தார். வாரம்பொழி முடிச்சாரு, பூந்துருத்தி முடிச்சாரு, பதிகம் பாடினாரு, வழிபாடு செய்தாரு. பதிகம் கிடைக்கவில்லை. அதை தொடர்ந்து சின்ன சின்ன தலங்களெல்லாம் அடியார்த்திற்கு வந்து வரவேற்பு கொடுக்க உடனே என்ன செஞ்சாரு? அந்த தலத்துக்குள்ளே எல்லாம் போய் பெருமானை வழிபாடு செய்கிறார். அதை முடித்து விட்டு, அதெல்லாம் எந்த தலம் என்று தெரியவில்லை. அடுத்தாமல செங்கையல் பாய் வயல், செம்மை நெல்லுடைய கயல் மீன்கள் பாய்கின்ற வயலை உடைய திரு கண்டியூர் வீரட்டம், அட்ட வீரட்ட தலம் இல்லையா? திரு கண்டியூர் வீரட்டம் தொட சென்றடைந்தார். இந்த கண்டியூர் வீரட்டம் என்ற தலத்திற்கு அவர் போகிறார். இந்த தலத்தை பார்க்க அவர் செல்கிறார் என் அமைப்பில் சொல்கிறார். அங்கு கண்டியூர் வீரட்டத்துக்கு போகிறார், புறப்படுகிறார். இதுல திங்களூர் என்ற ஊர் இருக்கு. இந்த பல மதிகள் ஒரு ஊரா இருக்கும்னு சொல்றார். திங்களூர் யார் ஊரு? அப்புதியர்கள் ஊர். அந்த தலத்தினுடைய கோயிலை பற்றி வழிபாடு செய்தால் போறவர்கள் சொல்லிட்டு போறார். தவிர தனியாக பெருமான் பெயர், அம்மையின் பெயர் அதெல்லாம் சொல்லலை. அந்த தலமாக இருக்கும் என்று இவனுடைய முதலியார் அவர்கள் குறிப்பிடுறாங்க. பல தலங்கள் ஒரு தலமாக அந்த திங்களூர் என்று குறிப்பிடுகிறார். இப்ப எங்க வராரு? திரு கண்டியூர் வந்தாச்சு. திரு கண்டியூர் தலத்தில் எப்படி வழிபாடு செய்கிறார் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல். கண்டியூர் வீரட்டர் கோயில் எய்தி கலந்து அடியாருடன் காதல் பொங்க கொண்ட விருப்புடன் தாழ்ந்து இறைஞ்சி குலவு மகிழ்ச்சியின் கொள்கையினால் தொண்டர் குலாத்தினை நோக்கி நின்று தொடுத்த விசை தமிழ் மாலை தன்னில் அண்டர்விரான் தன் அருளின் வண்ணம் அடியார் பெருமையில் கேட்டருளி. திரு கண்டீர் விரட்டம் வந்தாச்சு, கோயிலுக்குள்ள போயாச்சு. கண்டீர் விரட்டம் அடியார்கள் கூட சேர்ந்து வந்து வழிபாடு செய்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்திருந்து வழிபாடு செய்கிறார். பெருமானை புகழ்ந்து பாடுகிறார். அப்படி புகழ்ந்து பாடுகின்ற அமைப்பிலே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, வந்திருந்த அடியார்களிடம்
சில கேள்விகளை கேட்டு இந்த தலத்தினுடைய பெருமானுடைய புகழை சொல்வது போன்ற அமைப்பிலே பாடல் அமைக்கிறாராம். இப்போ நான் சில சமயத்தில் கூட ஒரு கேள்வி கேட்குறீங்களா, போயிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி அடியார்கள் வந்திருக்கிறாங்க, வரவேற்பு கொடுத்தாங்க. அவங்களோடு சேர்ந்து கண்ணீர் வீட்டத்தால் பெருமானை வழிபாடு செய்கிறார். பெருமானை பாட்டு பாடுகிறது என்ன செய்கிறாரு, அடியார்களிடம் சில கேள்விகளை கேட்டு அவர்கள் பதில் சொன்னால் அதையும் சேர்த்து, இல்லை அவர்கள் பதில் சொல்வீர்கள் இவரே பதில் சொல்கிற அமைப்பில் வினாவிடை என்ற அமைப்பில் இந்த பதிகம் இருந்ததாக சேக்கிழார் பதிவு செய்கிறார். பாட்ட பாருங்க. கண்டியூர் வீரட்டர் கோயில் எய்தி கலந்து அடியாருடன் காதல் பொங்க மிக்க அன்போடு மகிழ்ச்சியோடு கொண்ட வெறுப்புடன் தாழ்ந்து விழுந்து கும்பிட்டு இறைஞ்சி குலவு மகிழ்ச்சியின் கொள்கையினார். ரொம்ப மகிழ்ச்சி, அடியார்கள் கொண்டு வந்தாச்சு, சாமியுடைய வழிபாடெல்லாம் அந்த இருக்கிற சிவாச்சாரிய நண்ப அருமையான அமைப்பிற்கு வழிபாடு செய்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். குலவு மகிழ்ச்சியின் கொள்கையினார் தொண்டர்களாத்தினை நோக்கி பாட்டுப்படுறாரு. சில இடத்துல என்ன செய்வாரு, இன்னொரு இடத்துல வரும், சாமியை நோக்கி படிப்பார். இப்போ இந்த பாடல் எப்படி, சடையாயினுமால் சரணி என்பால் யார, சாமியை நோக்கி படிக்கிறது. மறையுடைய ஆயுதோடைய யாரை நோக்கி, சாமியை நோக்கி முன்னிலைப்படுத்தி படிக்கிறது. இந்த பதிக பாடம் எப்படி படிக்கிறாரு, அடியார்களை நோக்கி படிக்கக்கூடிய அமைப்பில் தொண்டர் குலாத்தினை நோக்கி கமா நின்று தொடுத்த இசைத்தமிழ் மாலை தன்னில் அண்டர்விரான் தன் அருளின் வண்ணம். அடியார்கள் தான் கேட்டாரு, எதை பத்தி பேசினாரு, பெருமானுடைய அருள் கருணையை பற்றி தான் அந்த பதிகத்தில் பேசுவார்கள். தொடுத்த இசைத்தமிழ் மாலை தன்னில் அந்த பாடலில் அண்டர்விரான் இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றுகின்றார் பெருமான் தன் அருளின் வண்ணம், அவன் எப்படி இந்த உலகத்தை உருவெடுக்கலாம் அருள் செய்கிறான் என்ற அமைப்பிலே தான் அந்த பதிக பாடல் இருந்திருக்கிறார். அண்டர்விரான் தன் அருளின் வண்ணம் அடியார் பெருமையில் கேட்டதுமே, அடியார்களே பதில் சொல்வது போன்ற அமைப்பிலே அந்த பாடல்களை அமைத்து தனக்கு தெரியாது அடியார்களே சொல்லட்டும் இல்லையா, அவருக்கு தெரியும். வாத்தியார் சில சமயத்தில் கேள்வி கேட்பாரு, எது கேள்வி கேட்காரு, அவருக்கு தெரியாமல கேள்வி கேட்காரு. பிள்ளைகள் ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஞானசம்பந்தருக்கு தெரியும். வந்திருக்கின்ற அடியார்களும் ஈடுபாடோடு இருக்க வேண்டும் அமைப்பில் தான் அதை அடியார்களோடு கேட்கின்ற அமைப்பிலே சொல்லுங்கள் என்ற அமைப்பில் அந்த பதியத்தை அமைத்திருக்கிறார். அந்த பதிகம் என்ன பதியம், திரு கண்டியூர் விரட்டம் வினாவிடன் பதிகம், 3ஆம் திருமுறையில் 38வது பதிகம் கொல்லிப்பண். பாருங்க, சில முக்கியமான பதிகம் அனுபவிச்சு படிச்சாங்கன்னா அது எதில் படிக்கிறாங்கன்னா கொல்லிப்பண். ஏன் கொல்லிப்பண் அப்படின்னா சாமிக்கு பிடிச்ச பண். சாமினா யாரு, சிவபெருமானுக்கு பிடிச்ச பண், சாமதானம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பண். இப்போ நம்ம பார்த்து நிறைய பதிகம் படித்தோம், விரும்பி படிக்கிறார், அருமையோடு ஆசையோடு படிக்கிறார். அந்த பண் எதில் வருது, கொல்லிப்பண்ணில் தான் வருது இல்லையா. பாட்டு வினைவினேன் அறியாமையில் உரை செய்மின் ஈரருள் வேண்டுவீர். பாட்டு ஆரம்பம் எப்படி, எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ஊர் அடியார்கிட்ட கேட்குறாரு, ஞானசம்பந்தம் இருக்கா தெரியாது, ஒன்றும் இல்லை, இந்த ஊர் தலத்தினுடைய பெருமையை ஊர்க்காரங்க சொன்னால் சிறப்பாக இருக்கும் இல்லையா. வரலாற்றில் ஒன்று இருக்கும், பாடலில் ஒன்று இருக்கும், அதையும் தாண்டி ஊர்க்காரங்க ஒன்று சொல்லுவாங்க தர வரலாறு. எங்கள் சாமி அவ்வளோ சிறப்பு உள்ளதாக்கும், துடியான சாமியாக்கும், கேட்டதை உடனே கொடுக்குமாக்கும் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி பாட்டு எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. வினைவினேன், யார் ஞானசம்பந்தர், வினைவினேன் அறியாமையில் எனக்கு தெரியாததினால் உரை செய்வி. அடியார் பெருமக்களே, திரு கண்டியூர் விரட்ட பெருமக்களே, பெருமானை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல, கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன். ஏன் அவருக்கா தெரியாது, இந்த தரத்தில் உள்ள பெருமையை உங்க வாயினால சொல்லுங்க. இந்த பாட்டில் சொல்றாரு 3:38 திருப்பதிகத்தில் முதல் பாட்டு, வினைவினேன் அறியாமையில் கமா உரை செய்வின் ஈரருள் வேண்டுவீன். நீங்க கொஞ்சம் கருணையோடு இதற்கு சொல்லுங்கள் என்ற அமைப்பில் அடியார் ஒரு மக்களிடம் கேட்டு பெருமானுடைய புகழையும் சிறப்பையும் அடியாருடைய பெருமையும் தான் அந்த பாட்டில் அவர் பாடியிருக்கிறார் என்ற அமைப்பில் சொல்றார். திரு கண்டியூர் விரட்ட வழிபாடு தலம் பாட்டு. அடுத்தாப்புல வினவி எடுத்த திருப்பதிகம் மேவு திருக்கடைக்காப்பு தன்னில். அவங்கள்ட்ட கேட்டு அவங்கள்ட்ட படித்தாச்சு தரத்தை பற்றி. ஞானசம்பந்தத்துக்கு ஒரு சிறப்பு என்னது, கடைக்காப்புன்னு சொல்லணும். படித்த இந்த பாடலை படித்தா என்ன பையன் கிடைக்குன்னு சொல்லணும் இல்லையா. அதில் வினவி எடுத்த திருப்பதிகம் மேவு, இந்த பதிகம் எப்படி அளிக்கப்பட்டுள்ளது,
வினாவிடையில் அமைக்கப்பட்ட இந்த பதிகத்துல விரவி எடுத்த திருப்பதிகம் மேவு திருக்கடைக்காப்பு தன்னில் கடைசி இருந்த 11வது பாடலில் அணைய நினைவறியோர் செயலை அடியாரை கேட்டு மகிழ்ந்த தன்மை புனைவரு பாடலில் பூர்த்தி செய்து அப்படியே எழுதுறார் சேக்கிழார். அருமையா சொல்றாரு. இப்ப நானும் அந்த பாட்டு அடிச்சேன்னா அடியார்ட்ட கேட்டாரு, புகழ்ந்தாரு, எழுதினார், போயிட்டாருன்றாரு. அவங்க என்ன சொன்னாங்க, இவர் இதை எப்படி அனுபவிச்சார், அடியார்கள் பெருமானை பற்றி என்ன சொன்னார்கள், அதை நம்முடைய ஞானசம்பந்தர் எப்படி அனுபவிச்சாரு, அதை தன்னுடைய பாடல் திருக்கடைக்காப்பில் சொன்னாராம் முழுமையாக. சில பேர் பாஞ்சில விட்டுட்டு போயிடுவாங்களா, அவ்வளவுதான், அதுக்கு மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்க பார்த்துக்கிட்டுருவாங்க. ஞானசம்பந்தர் இப்படி சொல்லுவாரா? இல்லை. அடியார்ட்ட கேட்டேன் தலப்பெருமைய, அவங்க சொன்னாங்க, அதை நான் கேட்டுக்கிட்டேன், கேட்டதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் என்பதை தன் மகிழ்ச்சியை திருக்கடைக்காப்பில் பதிவு செய்கிறாராம். பாட்டு பாருங்க. வினவி எடுத்த திருப்பதிகம் மேவு திருக்கடைக்காப்பு தன்னில் அணைய நினைவறியோன் செயலை, அணைய நினைவறியோன் சிவபெருமான் எண்ணுதற்கு அறியவன், இப்படித்தான் செய்வான் அப்படித்தான் செய்வான் உண்டா? அடியார்களுக்கு அருள் செய்வது இந்த ஒரு டைப்பில் தான் செய்வான்னு சொல்ல முடியுமா? எந்த அடியார்கள் எப்படி பக்குவத்தில் இருக்கிறார்களோ அப்படி பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி செய்வார். அப்பதிகளுக்கு எப்படி அருள் செய்கிறாரு? எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் உள்ள அப்பதிகளுக்கு பிள்ளையை சாக வச்சு அதுக்கு பிறகு அருள் செய்கிறார். சிறுத்தொண்ட நாயனாருக்கு பிள்ளைக்கறி எடுத்து சேர்க்கிறார். இளையாங்குடி மாறநாயருக்கு சாப்பாடு போட வைக்கிறாரு. பரம்பரையா சாப்பாடு போட்டவர் பரகால சாப்பாடு போட்டு செல்வந்தர் எப்படி ஆட்சி சாப்பாடு போட வைக்கிறாரு. வறுமையை கொண்டு வைத்து அடியார் வந்து விட்டார். இன்னைக்கு நம்ம அடியார் இல்லைன்னு கவலைப்பட்டோம், ஆனா அடியாருக்கு சமைப்பதற்கு வீட்டில் நெல் இல்லை என்ற நிலை. தோட்டத்துல விதைச்சிருந்த வயதை விதைச்சிருந்த விதை நெல்லை எடுத்து அம்மா அரிசி ஆக்குறாங்க. காய்கறி வைக்கணும் இல்லையா? விருந்தாள் வந்தா என்னத்தையாவது வைக்கணும் இல்லையா? இந்த காலத்துல என்ன செய்வோம், விருந்தாள் முதல் நாள் வந்தா நம்மளுக்கு கீரையே வைக்கக்கூடாதுமோ. ஆனா அன்னைக்கு இளையாங்குடி மாறன் நாயனாரும் அவருடைய மனைவியாரும் காயையும் கீரை தோட்டத்துல பின்னால எந்த தோட்டம் சொன்னாரு, 8 கட்டு உள்ள வீடு இந்த 2 கட்டில் இருக்கிறது, 6 கட்டு மண் உடஞ்சு போச்சு, மண்ணா கிடைக்கு, அதுல வந்த குப்பக்கீரையை படித்து பெருமானுக்கு சொன்ன. யாரை எப்படியெல்லாம் உலகத்துக்கு காட்ட வேண்டும், இந்த நிலையிலும் கூட உனக்கு ஒரு வழிபாடா, இந்த நிலையிலும் கூட உனக்கு ஒரு தொண்டா, இந்த நிலையும் கூட ஒரு அன்னம் பாதிப்பா என்று மற்றவர்கள் சொல்லுகின்ற அந்த இந்த நிலையில் தான் எனக்கு அன்னம் பாதிப்பு செய்ய வேண்டும், செய்ய என்னுடைய பணி நிறைவேற வேண்டும் செய்யறாரு இல்லையா? அதைத்தான் இங்க கேட்க சொல்றாரு பாருங்க. அணைய நினைவறியோன் செயலை எப்படித்தான் என்று எழுத சொல்ல முடியாத அமைப்பிலே அடியாருக்கு அருள் செய்யக்கூடிய அந்த பெருமானுடைய செயலை, நினைத்தற்கரிய செயலை, நினைவறியோன் செயலை அடியாரை கேட்டு மகிழ்ந்த தன்மை. ஞானசம்பந்த பெருமான் இந்த உள்ளூர் அடியார்கள் எங்கள் பெருமான் எங்களுக்கு செய்த இந்த வழிபாட்டு முறைகளையும் நன்மைகளையும் எங்களுக்கு செய்த பயன்களையும் அடியாரை கேட்டு மகிழ்ந்த தன்மை புனை ஒரு பாடலில் போற்றி செய்து, தன்னுடைய கடைசி பாடல்ல கடைக்காப்புல அவர் சொல்றாராம், அடியாரை கேட்டு மகிழ்ந்த தன்மை புனை ஒரு பாடலில் போற்றி செய்து போந்து புகழி கவுனியனார் துணை புனர் பொன்னி திரைவலங்குள் சோற்றுத்துறை தொலை சென்றடைவார். அப்படி அருமையானது ஒரு அமைப்பில இங்க வழிபாடு செய்து முடிச்சுட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மிக விரைந்து போனாராம் அடுத்த தளத்துக்கு. புகழி கவுனியனார் துணை அப்படின்னா விரைந்து செல்லுதல், புனர் பொன்னி இல்லையா, நிறைந்த நிறைவுடைய பொன்னி, அது விரைந்து ஓடுகின்ற நீரையுடைய பொன்னின்னு சொல்லலாம். திரை வரங்குள் சோற்றுத்துறை என்ற தளத்திற்கு அடுத்து அவர் செல்லுகிறார். சோற்றுத்துறை தளத்துக்கு அவர் செல்லக்கூடிய அமைப்பை அது பாடல் பாடுகிறார். திரு சோற்றுத்துறை வழிபாடு அடுத்த பாடல். திரு சோற்றுத்துறை எவ்வளவு சிறப்பு மிக்கதுன்னா, மூவர் பாடிய தலம். பெரிய பெரிய தலங்கள் கூட இருக்கலாம். திருநெல்வேலி பெரிய தலம் தானே, ஞானசம்பந்தர் படித்த பாட்டு தான் கிடைச்சிருக்கு. சுந்தரமூர்த்தி படித்ததா இருக்கு அந்த பாட்டு கிடைக்கிற பதியும் கிடைக்கல. மதுரை எவ்வளவு பெரிய தலம், சுந்தரமூர்த்தியுடைய பாடல் படித்ததா இருக்கான கிடைக்கல. அது மாதிரி இது சின்ன தலம் நாம நினைப்போம். சிறு தோற்றுத்துறை ஞானசம்பந்தர் வழிபாடு செய்தவர்கள் சின்ன தலமா இருக்க முடியுமா? மூவர் பாடிய தலம் ஞானசம்பந்தர்.
அப்பர் சோற்றுத்துறை சென்று அடைவோம் என்று ஒப்பில் வண்டமிழ் மாலை ஒருமையால் செப்பிய சென்று சேர்ந்தனர் சேர்கிறார் முப்பரம் சென்ற முன்னவர் கோயில் முன். திரு சேற்றுத்துறைக்கு போய் வழிபாடு செய்கிறார். மூவர் பாடியதெல்லாம் அந்த தலத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? அப்பர் சோற்றுத்துறை. அப்பர்னா யாரு? பெரியவர். பெரியவர் யாருங்க? பெருமான், சிவபெருமான். அப்பர் சோற்றுத்துறை சென்று அடைவோம் என்று ஒப்பில் வண்டமிழ் மாலை, அருமையான தமிழ் மாலை, வளமைமிக்க தமிழ் மாலை. எப்படி படிச்சாராம்? ஒருமையால், மனவாக்கு காயத்தால் உண்டி உண்டியிருந்து ஒருமையால் செப்பியே சென்று சேர்ந்தனர். இந்த பாடல்களை பாடி இது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, பின்னால் பாட்டு வருது இல்லையா, சோற்றுத்துறை பாடல் சொல்றேன். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாலே இந்த பாட்டை படிச்சிருக்காரு. அதான் பதிச்சிட்டார் சேர்க்கிறார். எவ்வளவு அருமையா பதிச்சிட்டாரு பாருங்க. பதியம் படிச்சாலும் கோயிலுக்கு முன்னாடி சாமி மட்டும் தான் படிச்சாரு சொல்லலாம். நிறைய இடம் அப்படி இருக்கு. மங்கையர்கரசி வளவர் முன்பாவை வரிவளைக்கை மணி மாறி அந்த பாடல் எப்போ படிச்சதுன்னா கோயிலில் படிக்கிறார். வைகையினுடைய வடகரையில் நின்று கொண்டு 4 கோபுரத்தை பார்த்தோம்னா நம்மளும் ட்ரெயினில் வந்து சொல்லுங்க, 4 கோபுரம் இருந்துச்சு, நான்மாட கூட மதுரை வந்துட்டு. அது மாதிரி ஞானசம்பந்த பிள்ளை அது 4ஐயும் பார்த்து இதுதான் மதுரையா ஆலவாயா அப்படி படிக்கிறார். நிறைய இடம். இப்போ முன்னால் ஒரு வரியை படித்த ஞாபகம் இருக்கா? திருமுதுகுன்றம் படிச்சுட்டோம்ல, அந்த திருமுதுகுன்ற தரத்தை படிக்கும் போது கேள்விப்பட்டது முன்னால கோயிலில் போய் பக்கத்தில் படிக்கிறார். தட்டி நின்று திருமுதுகுன்றம் தெரிந்து கொண்டு படிக்கிறார். அது மாதிரி இங்கேயும் அப்பர் சோற்றுத்துறை பாடல் பதியத்தை கோயிலுக்கு முன்பாக படிக்கிறார். அதான் சொல்றார். வண்டமிழ் மாலை பொறுமையால் செப்பியே சென்று சேர்ந்தனர். என்ன அர்த்தம்? பாடலை பாடி முடிச்சுட்டு தான் கோயில் பக்கத்தில் போறார். செப்பியே சென்று சேர்ந்தனர். கமா சேர்விலார் பகைவர் முப்புறம் சென்ற முன்னவர் கோயில். இது எந்த கோயில்? திருமால் கோயிலா? பிள்ளையார் கோயிலா? இல்ல, முப்போர் அசுரரை வென்றவர் கோயில்னாரு. சேர்விலார்னா பகைவர்களை, முப்புறம் சென்றார், முப்போர் அசுரர்களாக இருக்கக்கூடிய அவர்களை வென்ற கோயில். அந்த கோயிலுக்கு உள்ளே திரு சோற்றுத்துறை கோயிலுக்கு போவதற்கு முன்பாகவே இந்த பதியத்தை பாடினார். என்ன பதிகம்? திரு சோற்றுத்துறையில படித்தபடி கோயிலுக்கு முன்னாலே படித்த பதிகிறது. 1ஆம் திருமுறையில 28வது பதிகம். 1ஆம் திருமுறையில 28வது பதிகம். செப்ப நெஞ்சே நெறிகுள் சிற்றின்பம் துப்பனன்னாதருடைய துணையாக. ஆரம்பம். செப்ப நெஞ்சே நெறிகுள் சிற்றின்பம் துப்பன்னாதருடைய துணையாக என்ற அமைப்பிலே அந்த பதிகத்தை கோயிலுக்கு முன்பாகவே பாடுகின்றார். அமைப்பில் அதை பதிவு செய்கிறார். சிங்கிசி முதலியார் அவர்களும் அதை குறிப்பிட்டு காட்டுறார் இந்த இடத்துல. தொல்லை நீடு சோற்றுத்துறை உரை செல்வர் கோயில் வளம் கொண்டு. புரிஞ்சுக்கிட்டாப்ப இப்பதான் கோயிலுக்குள்ள போறாரு. அப்ப கோயில் முன்னால வந்து நிற்காரு. அது கூட அந்த பாட்டை படிச்சுட்டாரு. தொல்லைனா தொன்மையான, நீடு நீண்ட பெரிய, இருன்னா அதுவும் பெரியன்னு அர்த்தம் குறிச்சொல். சோற்றுத்துறை உரையறை. இந்த சோற்றுத்துறை தலத்துக்கு அவ்வளவு சிறப்பு கொடுக்கிறார் பெருமான்கள். தொல்லை தொன்மையான, நீடுன்னா நீண்ட அல்ல பெரிய, இருநாளும் பெரிய. சோற்றுத்துறை உரை செல்வர். பெருமான் யாரு? செல்வர். எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, எதுவும் இல்லாதது கிடையாது. நம்ம பெருமான்கிட்ட அத்துணையும் என்ன கேட்டாலும் என்னென்ன இப்போ வந்தாலும் சரி. வாட்ஸ்அப்பில் ஒன்று போட்டு விட்டுருக்காங்க இல்லையா, கரோனா இப்போ வந்துச்சு, 18 நாமெல்லாம் இருக்கோம். கரோனா எப்போ வந்துடும், எப்படி வருங்கிறத திருமந்திரத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. ஆமாம், அது மாதிரி நம்முடைய சிவபெருமான் இன்னைக்கு என்னதான் வசதி வாய்ப்பெல்லாம் வருதோ அப்பவே அவர் பயன்படுத்துகிற கொடுத்து கொண்டிருக்கிறார். அதான் செல்வர். சோற்றுத்துறையுடைய செல்வர் கோயில் வளம் கொண்டு கமா தேவர்கள் அல்லல் தீர்க்க நஞ்சுண்ட பிரானடி. தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் அமிர்த வேணும் கடைஞ்சாங்க. ஆலகால விஷம் வந்துச்சு இல்லையா, அதை இவர் உண்டு அவர்களுக்கு தீர்த்தார். அதைத்தான் தேவர்கள் அல்லல் துன்பம் தீர்க்க நஞ்சுண்ட பிரானடி எல்லையில் அன்பு கூற இறங்கினார். அந்த பெருமானுடைய திருவடிகளை தேவருடைய அந்த துன்பங்களை நீக்குவதற்கு ஆலகால விஷம் அந்த பெருமானுடைய அடி எல்லையில் அன்பு. ஞானசம்பந்த பிள்ளையார் பெருமான் மேல, சோற்றுத்துறை பெருமான் மேல வைத்திருக்கிற அன்புக்கு ஒரு எல்லையே கிடையாது, அளவே கிடையாது. எல்லையில் அன்பு கூற இறங்கினார், வழிபாடு செய்தார்.
இந்த செல்வர் அப்படிங்கிறதுக்கு நம்ம செல்வம்னு நினைச்சா உடனே துண்டத்தான் நினைக்கிறோம், பணக்காரனை தான் நினைக்கிறோம். ஆனால் செல்வம்னா உண்மையில் என்ன செல்வம் நம்ம சொல்லப்படுது? அருட்செல்வம் தான் இல்லையா? அதுதான் ரொம்ப சிறப்பு. அருள் இருந்தாலே எல்லாம் வந்துடும். நிறைய பதிகங்கள் நம்ம திருமறையில் வரும்போது செல்வன் செல்வன் செல்வம்னு சொல்லுவாங்க. செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே வருதா நம்முடைய தில்லை பதிகத்தில். தொலையா செல்வன், இந்த சோற்று துறையில் இருக்கக்கூடிய பெருமானுடைய பெயரே என்ன தெரியுமா? தொலையா செல்வன். செல்வன் அதுல என்னது? தொலையாது. அவன் என்னைக்கு பெர்மனண்டாக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற செல்வெல்லாம் செலவழிச்சுன்னா தொலைஞ்சுவோம். அவற்றது தொலையா செல்வம், எல்லாம் அவற்றை இருக்கும். அது சொல்றாரு. அவர் பெருமானுடைய பெயர் இல்லையா? அருட்செல்வத்தில் குறைபாடு இல்லாதவர் இல்லையா? தொலையா செல்வன் என்று குறிப்பு அவருக்கு உண்டு. அடுத்து இறைஞ்சி ஏத்தி எழுந்து நின்று இன்னிசை நிறைந்த செந்தமிழ் பாடி. பாட்டு பார்க்கும்போது நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒழுங்காக அன்னைக்குதான் இப்படி சொன்ன மாதிரி சாமி கூட்டுப்போன்னு வச்சுங்க. இப்போ எனக்கு கீழே உட்கார முடியல, இல்லை பூஜை பண்ணாலும் சேர் டேபிளை போட்டு பூஜை பண்ண வேண்டியது, சாப்பிட்னாலும் கீழே உட்கார முடியல. ஏன் இதெல்லாம் செய்யல? அப்படி போய்கிட்டு நிமிதமானிக்கே போனோம். எல்லாம் உறுப்பு நிமிதமானிக்கே நிற்கிது இப்போ இல்லையா? ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்காரு? இறைஞ்சி ஏற்றி எழுந்து நின்று விழுந்து. அப்போ இதை ஒழுங்காக வச்சிருப்போம்னா இல்லையா? எங்கள் அப்பா 85 வயசில் பெருமாள் திருவடிக்கு போகிற காலம் வரைக்கும் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அப்போ தான் நானும் கூட உட்காந்து தான் சாப்பிட்டேன். டைனிங் டேபிள்லாம் அப்போ தான் கிடையாது. சமையலாங்க முன்னால் என் வீட்டம்மா எங்கள் அம்மாவும் நாங்கள் கீழே, நான் எங்கள் அப்பா என் பிள்ளைகள்லாம் உட்காந்து கீழே உட்காந்து தான் சாப்பிட்டோம். 75 வயசுக்கு கீழே உட்காந்து தான் சாப்பிட்டாங்க. இப்போ நமக்கு திடீர்னு 55 வயசுக்கு வரைக்கும் கீழே உட்காரவே முடியல, சம்பளம் போட முடியல. ஏன்? ஒழுங்காக சாமி போடல, ஒழுங்காக கோயிலுக்கு போகல, ஒழுங்காக வர வரல. இவ்வளவு தூரம் ஞானசம்பந்தர் ஏன் சொல்றாரு? வரம் வந்து பிரகாரம் போய் நின்று இருந்து விழுந்து எழுந்து. ஏன் இவ்வளவும் செஞ்சுன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு எத்தனை பேர் டயபெட்டிஸு, எத்தனை பேர் ப்ரெஷரு எல்லாம் வருமா? வரவே செய்யல. அதுக்கு தான் இத்தனை போடுறாரு. வைத்தியாரத்தனமாக சேக்கிலார் போடலை, ஞானசம்பந்த குருமான் அப்படி வழிபாடு செய்யல இல்லையா? முன் பாடல் முடிக்கும் போது என்ன செஞ்சாரு பார்த்தீங்களா? இறைஞ்சினான்னு சொன்னாரு. அடுத்த பாடல் இறைஞ்சி ஏத்தி எழுந்து நின்று இன்னிசை நிறைந்த செந்தமிழ் பாடி. அருமையான பண்ணோடு இசையோடு. உண்மை இசைனால என்னது படிச்சிருக்கோம்ல திருவள்ளுவப்புல, யாரையும் இசைவிக்கின்ற தன்மை இசைக்கு உண்டு. யாரா இருந்தாலும் சரி. மோசமானவன் தானே ராவணன், ஆனால் அவன் இன்னிசைக்கு பெருமானே இசைக்கிறார் இல்லையா? அவனும் இசைக்கு உருகிறானா இல்லையா? மோசமான முரடனாக இருக்கக்கூடியவன் கூட எதுக்கு இழகுறான்? இசைக்கு இழகுறான் இல்லையா? இறைஞ்சி ஏற்றி எழுந்து நின்று இன்னிசை நிறைந்த செந்தமிழ் பாடி. மிக்க மகிழ்ச்சியோடு நிறைவா நிறைய பாட்டு பாடி. நிலாவி அப்படின்னா என்ன? தங்கி அங்கு உறைந்து. பிரிச்சு நல்லா அடிக்குங்க, வேற மாதிரிதான் இருக்கும் வார்த்தை. நிறைந்த செந்தமிழ் பாடி கமா நிலாவி தங்கி அங்கு. அப்ப என்ன அர்த்தம்? நிலாவின்னா நீண்ட நாள் தங்கி இருக்காரு. சில இடத்துல ஒரு நாள் 2 நாள். சில இடத்துக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்க போறது இல்லை. மகன் தான் மகன் வீட்டில் இருக்கிற மாதிரி மக வீட்டில் இருக்க முடியுது. இங்கன்னா பொழுதுஞ்சம் இருக்குல்ல, அங்கே மருமக இருக்கானாரே நமக்கு மனசில் ஒரு சங்கடமாக இருக்கு. மக வீட்டில் திருப்தியாக இருக்கணும். மக வீட்டில் இருக்கிற வரைக்கும் சிறப்பு ஒன்றும் இல்லை. அவங்க மாமியா வந்துட்டானா இப்போ செகண்ட் படுத்து இப்போ நம்ம போயிட்டு ஒரு எழுதிட்டு உடனே நான் போயிட்டு வரேன். ஏமா நீ 10 நாள் இருக்கீங்க? இல்லை எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அங்கே வேலை இருக்கு இல்லையா? அப்ப மகிழ்வோடு இருக்கக்கூடிய அமைப்பில இல்லையா சொல்றாரு. நிலாவி அங்கு. ஞானசம்பந்தர் பெருமான் கூட தங்குவது அருமைதான். அப்படி தங்குகிறார் சில இடங்களில். இன்னும் சில இடங்களில் நீண்ட நாள் தங்குகிறார்னா மன அவருக்கு ஒருமைப்பாடு. அந்த இடத்துல கொஞ்சம் மகிழ்ச்சியா நமக்கு அப்படித்தான் இருக்கு இல்லையா? 3 மகன் இருந்தாலும் ஒரு மக வீட்டில் தான் ரொம்ப தங்கி இருக்கோம். 3 மகன் நம்ம மக தான். ஆனாலும் ஒரு வீட்டில் கேட்டே உன் வீட்டில் இருக்கிற வசதி அவன் வீட்டில் இல்லை. அவளும் நம்ம வீட்டில் தானே, சங்கடப்பட்டாலும் அங்கே தானே இருக்கணும் அப்படி நினைக்கிறோமா? இல்லை. ஆனால் பெருமான் அருளாளர்கள் எப்படி நினைக்கிறாங்க? ஒன்று போல நிலாவி அங்கு உறைந்து. குறைந்துன்னு இருக்கு, குறைஞ்சுன்னு வாய்ச்சிடாருங்க. இப்போ பிரிச்சு எழுதிக்க. நிலாவி அங்கு 2வது வரியில, 3வது ஒரு குறைந்து இல்லை உறைந்து.
உறைஞ்சு போச்சு நல்ல அர்த்தம். கூட கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு. இந்த அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த இடம் இல்லையா. உறைந்து வந்த அடியாருடன் எய்தினார் சிறந்த சீர்திரு வேதுக்குடிதனில். திரு வேதுக்குடியிலிருந்து அடியார்கள் வந்தாச்சு. ஐயா எல்லா ஊருக்கும் போயிட்டு எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அடியார்கள் வந்தாச்சு. அந்த அடியார்களோடு வேதிக்குடிக்கு போறார் அவர் அடுத்தாப்புல இல்லையா. வந்த அடியாருள் எய்தினார். அடியார்கள் வந்து வேதிக்குடி அடியார்கள் வந்து கூப்பிட்டு எங்க ஊருக்கு வாங்க கூப்பிட்டுறாங்க. வந்த அடியாருடன் எய்தினார் சிறந்த சீர்திரு வேதிக்குடியில் அவர் போனார். இந்த இடம் ஒண்ணுதான் நீண்ட நாள் மன மகிழ்ச்சியோடு தங்கி இருக்கக்கூடிய இடம். அதெல்லாம் புரிஞ்சு விடணும். பார்த்தார் நினைக்கிற கூட நிலாவி அங்கு உறைந்து. இந்த 3 வார்த்தைகள் தான் மற்ற எல்லா திறங்களும் விரும்பி அங்கு அவர் இருந்திருக்கிறார் மனநிலை அப்படின்னு சொல்றார். சிறந்த சீர்திரு வேதிக்குடியினில். திரு வேதிக்குடி என்ற தலத்துக்கு அவர் வர்றார். அங்க வழிபாடு எப்படி செய்தார்? இந்த பேரை பார்த்தாலே தெரியுது. வேதங்களை அதிகமாக உபசரணை செய்யக்கூடிய வழிபாடு செய்யக்கூடியவர் இருக்கக்கூடிய தலம் அது இந்த வேதிக்குடி. அதான் வேதிக்குடி வழிபாடு தான் அடுத்த பாடல். வேத வேதியன் வேதிக்குடியினில் நாதர் கோயில் அணைந்து கமா நலந்திகள் பாத வங்கயம் போற்றி. நலந்திகள் பெருமானுடைய திருவடி எப்பவுமே என்ன செய்யுமா? நல்லதையே செய்யும். அப்ப சொன்னாங்க நல்லுடைய ஆணை தீயதில் ஆணை மாதிரி பெருமான் திருவடி. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம சங்கடம் நம்ம வெறியின் காரணமாக சரியா பக்குவதான் தான் சொன்னோம். எனக்குன்னு அப்படித்தான். இந்த சாமி கூட என்னை இப்படி பாடாப்படுத்துது. நாம சாமியை தான் ஒன்றும் பாடாப்படுத்துறது. நாம பாடாப்படுத்துற மாதிரி நம்ம நடவடிக்கைகள் அமைந்து கொண்டிருக்கிறது. பெருமான் எதை செய்தாலும் நன்மைக்குத்தான் செய்வார் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துருக்குன்னு வச்சுங்க. எல்லாம் ஏற்றுக்கொள்ள ஒரு பக்குவம் வந்துருக்கு இல்லையா. அதைத்தான் சொல்றாருங்க. நலந்திகள் நன்மையே தரக்கூடிய பாதம் திருவடி. எப்படிப்பட்ட பாதம்? பங்கயம் போற்றி. தாமரையை போன்ற சிவந்த தாமரையை போன்ற மென்மையான திருவடியை போற்றி பணிந்து எழுந்து. இதுக்கு பிறவாது நம்ம கோயிலுக்கு போகும்போது எப்போ என்ன செய்யணும்? பணிந்து திருப்பி திருப்பி சொல்றாரு சேர்க்கிறார் பெருமான். ஞான சம்பந்தம் மூலமாக சொல்லுகிறார். பணிந்து எழுந்து ஓதினார் தமிழ் வேதத்தின் ஓங்கிசை. தோதினார்னு இருக்கு, அதை பார்த்து எழுதிக்கோங்க. அப்படிதான் பணிந்து 3வது வரியில கடைசியில பணிந்து எழுந்து அங்க வந்துச்சுன்னு வச்சுங்க. இங்க என்ன வரும்? ஓதினார் வேதத்தின் ஓங்கிசை. ஞான சம்பந்தர் படிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் கருத்துக்கள் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் வந்தவை. அதை வச்சுதான் சொல்றார். ஏன்னா இவர் என்ன பிள்ளை? ரிக்குவேத பிள்ளையார்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்தன சிறுவர் என்று படிச்சிருக்கிறோம். வேதங்களையே ஆகமங்களையும் உலகத்திற்கு பரப்ப வேண்டும் என்று வந்த பிள்ளையார். ஆகையினால் ஓதினார் தமிழ் வேதம். அது என்ன தமிழ் வேதம்? ஒரு வடமொழி வேதம்ல படிச்சவது ரிக்குவேத பிள்ளையார்ல. இது என்னது வேதம்? திருமுறைகள் எல்லாமே தமிழ் வேதங்கள் தான். அதுதான் வார்த்தை ஓடுறாரு சேர்க்கிறார். ஓதினார் இல்லையா. என்ன வேதம்? தமிழ் வேதம். வடமொழி வேதம் அது வேற. ரிக்கேசு சாமாதம் வந்தது. தமிழ் வேதங்கள் உங்களுக்கு எதுன்னு கேட்டா 12 திருமுறைகள் தான் தமிழ் வேதங்கள் இல்லையா. ஓதினார் தமிழ் வேதத்தின் ஓங்கி இசை. ஓங்கி இசையோடு நல்ல பண்ணோடு அருமையான அமைப்பிலே அங்கே படிக்கிறார் திரு வேதிக்குடியிலே என்று சொல்லுகிறார். அடுத்தவர் அது இன்னும் சிறப்பாக வழங்குகிறார் பாருங்க. அடுத்த எழுது மாமலையாம் பதிகத்து இசை முழுதும் பாடி. படிச்சுக்கிட்டு இருந்தாரு, வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. முழுசும் படிக்கலான்னு கேள்விப்பட்டு முழுமையாகவே 11 பாட்டு படித்தார். அதுதான் எழுது மாமரை. இப்போ வேதம்னா எது? முன்பாட்டில் என்ன சொன்னார்? தமிழ் வேதம்னாரு. நான் திருமறைன்னு சொன்னேன். திருமறை நீங்கள் சொல்லுங்க சார். நான் எப்படி சார் வந்துக்கிறேன் பாரு சுந்தரராஜன் ஐயா. நீங்கள் சொன்னோடனே காட்ட முடியுமா? புருவு கொடுங்க எனக்கு திருமறையில் பாரு இல்லையா. அதுக்கு தான் அடுத்த பாடம் என்ன சொல்லிட்டாரு? எழுது மாமறையினர். எழுதுகின்ற அமைப்பிலே உள்ளது அந்த மறை. வடமொழி வேதங்கள் எழுதா கிழவி. நமக்கு எழுதின கிழவி யாரு? திருமறைகள் யாவும் பெருமானுடைய திருவருளால் எனதுரை தனதுரை என்று ஞான சம்பந்த பெருமானால் சொல்லப்பட்ட அமைப்பிலே 12 திருமறைகளும் நமக்கு சைவர்களுக்கு வேதங்களாக எழுது மாமரையாம் பதிகத்து இசை முழுதும் பாடி முழுமையா பாடி முடிச்சிட்டார். நீ வேதிக்குடியில முதல்வனை போற்றி அந்த பெருமானை போற்றி முன்தொழுது
போந்து வந்து எய்தினார் சோரை சூழ் பழுதில் சீர் திருவெண்ணிப்பதி. அடுத்த தரம் திருவெண்ணியூர். அங்க வர இங்க படிச்ச பதிகம் என்ன? திருவேதிக்குடியில 3ஆம் திருமுறையில 78வது பதிகம் சாதாரி பெண். பாடல் ஆரம்பம் என்னது? நீருவரியாட அறவோடு உமை, நீருவரியாட அறவோடு உமை என்று அமைக்கக்கூட பாடம். இந்த படிச்ச பாடம் எங்க? திருவேதிக்குடியில. எழுது மாமலையாம் பதிகத்திசை முழுதும் பாடி முதல்வரை போற்றி முன்தொழுது போந்து வந்து எய்தினார் சோலை சூழ் பழுதில். அப்ப சொன்ன கோதில் மாதிரி பழுதில் சீர் திருவெண்ணிப்பதி, திருவெண்ணியூர் என்ற தலத்துக்கு வருகிறார். இந்த 2 பாடல் நல்ல ஞாபகம் வச்சுக்கொண்டோம். மரபாடம் பண்ண சொல்லல, செய்தி ஞாபகம் வச்சா போதும். சைவர்களுக்கு வேதம் எது? 12 திருமுறை தான் அப்படிங்கிறது சேர்க்கல. அந்த 2 பாடலும் அதிகமா பதிவு செய்கிறார். எழுதுகின்ற மறையாக இருக்கக்கூடிய திருமறைகள் தான் சைவர்களுக்கு தமிழ் வேதமாக இருக்கிறது என்ற அமைப்பு சேர்க்கிறார், பதிவு செய்கிறார். அதை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கிறார். திருவெண்ணியூர் வந்தாச்சு. அங்க வழிபாடு எப்படி செய்கிறாரு அடுத்த பாடலும் சொல்றாரு. பாப்போம். வெண்ணி மேய விளையவர் கோயிலை, வெண்ணியூர் தலத்தில் இருக்கக்கூடியவர், விரும்பி இருக்கக்கூடியவர், விளையவர் ரிஷப வாகனத்தை உடையவர், கோயிலை நன்னி விரும்பி நாடிய காதலினால் நாள்மதி கண்ணியாதங்கடலினை போற்றியே பண்ணி நீளும் பதிகமும் பாடினார். திருவெண்ணியூர்லையும் பதிகம் படிக்கிறார். எவ்வளவு ஆசையோடு இருக்காரு பாருங்க. ஞானசம்பந்த பெருமான் மேல அவ்வளவு ஆசை. எத்தனை வார்த்தை போடுறாரு பாருங்க. வெண்ணி மேய விளையவர் கோயிலை, அந்த கோயிலுக்கு போனாரு. எப்படி போனாரு? நன்னி போனாராம், விரும்பி போனார். அடுத்த நாடிய அன்பு, அடுத்த காதல். பாருங்க, ஞானசம்பந்த பெருமான் வெண்ணியில் உள்ள அந்த பெருமான் மேல விரும்பினாராம், நாடிய காதலினார், மிக்க அன்பினார். நாள்மதி கன்னியாகம், 3ஆம் பிறை சந்திரனை தன் தலையில ஒரு கண்ணி மாதிரி, கண்ணினா என்னது பெண்களுக்கு எல்லாம் தெரியும். பூ கட்டும்போது கண்ணி கண்ணியா கட்டுவாங்க. மல்லிகை பூனா 2 பூ வச்சு கட்டுவாங்க, பிச்சு பூனா 4 பூ வச்சு கட்டுவாங்க. ஒன்று கண்ணி கண்ணிப்பாங்க. நம்ம பெருமானுக்கு தலையில வைக்கிறது கண்ணி எது அப்படின்னா 3ஆம் பிறை சந்திரன் தான் கண்ணி. கண்ணிக்கு எது கூட பூ வைக்கணும் இல்லையா? அந்த பூ என்னது? என்னென்ன பூலாம் இருக்கும்? கொண்டை பூ, ஊமத்தம்பூ, எருக்கம்பூ, இதெல்லாம் சேர்த்து கண்ணியாக தான் வச்சுருப்பார். அப்புறம் ஒருவனத்தான் சொல்றாரு, மாதர் வீரை கண்ணி யானை மலையாள மகளோடும் பாடி. அந்த பதிகம் பூரா ஒவ்வொரு பாட்டையும் முதல்வர் என்னது? கன்னியானை கன்னியானை. அது என்ன கன்னியானை? பிறை கன்னியானை தான் வரும். இங்கே அதை சொல்றார். வெண்ணி மேய விளையவர் கோயிலை நன்னி நாடிய காதலினால் நான்மதி. நான்மதினா என்னது? மதினா நம்ம மதி, நாள்னா அந்த மலர்கள். நான்மதி கன்னியாகம் களரி